96 அப்படின்ற திரைப்படம் பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படின்றது எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி த்ரிஷாவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சரி படமாகவும் சரி அந்த படம் ஒரு மிகப்பெரிய வேட்டை ஆடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிரேம்குமாருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாயிருந்துச்சு. இவருடைய அடுத்த படைப்பே மெய்யழகன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் கொடுத்துருந்தாங்க. கார்த்திக் நடிச்சிருந்தாங்க, அரவிந்த் சாமி நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படமே ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்துதான் என்னப்பா அப்படின்னு கேட்டால் இந்த 96 திரைப்படத்துடைய பார்ட் 2 எடுக்கிறோம். ஆனால் அதில் பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னதும் பெரிய ஒரு ஷாக். ஏன்னா ஆல்மோஸ்ட் விஜய் சேதுபதி த்ரிஷாவுடைய காம்பினேஷன் அந்த 96 படத்தில் ஒர்க் அவுட் ஆனது தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் எப்படி பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த படம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். இல்லை மேபி கதையை மாற்றுவாங்க போல், இல்லை கதையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், இல்லைன்னா இந்த கேரக்டரே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாதுப்பா. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்கன்னு பிரேம்குமாரே இப்போ ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. என்னன்னா 96 திரைப்படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன குழுவெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அப்படியே தூக்கி தான் இந்த 96 பார்ட் 2 எடுப்பேன். ஆனால் இடையில ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பிரதீப் ரங்கநாதன் கிட்ட நான் இன்னொரு ஸ்கிரிப்டை சொல்லியிருக்கேன், அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த படம் ஓகே ஆகும், டேக் ஆஃப் ஆகும். ஆனால் 96ன்றது தனி பேட்டர்னு, அதை நாங்கள் அப்படியே தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பிரேம்குமார். தக் லைஃப் திரைப்படத்துக்கு அப்புறமா ராம்குமார் பாலகிருஷ்ணாவோட இயக்கத்தில் சிம்புடைய நடிப்பில் சிம்பு 49வது திரைப்படத்துடைய அப்டேட்லாம் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளருக்கு நடந்த ஒரு சில பிரச்சனைகள்னால படத்துடைய அப்டேட் எதுவுமே வரல. இது இல்லாமல் இட்லி கடை, பராசக்தி, சிம்பு 49 அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திரைப்படங்களுடைய பேர்டனே நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணால் இட்லி கடை படத்துடைய ஷூட்டிங்கும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் இந்த திரைப்படமும் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்படின்னா எப்போ தான் சிம்புடைய படம் டேக் ஆஃப் ஆகும்? அதனால் அவரே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரா, சீக்கிரமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, அப்புறமா நம்ம சேர்ந்து படத்தை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதனால் எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக இதை சார்ட் அவுட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எம்ஜிஆர், கமலஹாசன், தனுஷ், விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லி நடிகர்கள்லேருந்து இயக்குனராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவங்கன்றது ரொம்ப பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் மட்டும். இந்த வரிசையில் ரவிமோகனும் ஹேட் ஆன் ஆகிறாரு அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். என்னதான் நடிகராக இருந்து அவங்களுடைய அண்ணன் இயக்குனராக இருந்தாலும் இவருக்குன்ற ஒரு கனவு திரைப்படங்களை இயக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட வரிசையில் முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, நான் படத்தை இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்காக குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் நிறையா வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில், இல்லை பெரிய பிரச்சனைகளாகவே வந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளித்து திரை உலகத்தில் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில் இப்போது யோகி பாபுவை தான் கதாநாயகனாக வச்சு ஒரு திரைப்படத்தை ரவிமோகன் இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தை ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால் சீக்கிரமாக இந்த படத்துடைய வேலைகள் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரவிமோகனுடைய இயக்கத்தில் யோகி பாபு கதாநாயகனாக நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய காம்பினேஷனில் கோமாளி அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு. படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்ன்றது தெரியும் பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்தில். இப்படி இருக்கும்போது இவங்களுடைய காம்பினேஷனில் அவர் இயக்க இவர் நடிக்க அப்படின்னா படம் எந்த மாதிரியான ஜானர் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கியூரியாசிட்டியை ஏற்படுத்தியிருக்கு. கங்குவா திரைப்படம் மூலிமா திஷா பத்தானியை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழில் அவங்க ஒரு சூப்பரான படம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த படத்துடைய வரவேற்பு பெருசாக இல்லைனாலும் படத்தை எடுத்த விதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதமும் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ரொம்ப ஃபீல் குட் மூவியாக தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இந்த கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமா எப்படிப்பட்ட படம் திஷா பத்தானி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா நிறைய படங்கள் பாலிவுட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாத்துக்கு முன்னாடி குங்ஃபு யோகா அப்படின்னு ஜாக்கி சானோடைய இணைஞ்சு ஆல்ரெடி சைனீஸ் படத்தில் நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஹாலிவுட் படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் இப்போ மறுபடியும் அவங்க ஹாலிவுட்டுக்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக ஒரு அப்டேட்டாக அவங்கள பற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போதைக்கு அவங்க எந்த இந்தியன் சினிமாலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஹாலிவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். அதனால் ஹாலிவுட்லேருந்து நிறைய அழைப்புகள் வந்ததுனால வரதை ஏன் வேண்டாம்னு சொல்லணும், பேசாமல் இந்தியாவுக்கு பற்றிக்கு பாஸ் போடுவோன்னு பாஸ் போட்டு ஹாலிவுட்டில் ஜம்ப் ஆகி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஷ்மிகா மந்தனாவுடைய நடிப்பில் வரிசையாக படங்கள் ஹிட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கு. சாவாவாக இருக்கட்டும், புஷ்பா 2 இருக்கட்டும், இப்படி நிறைய படங்கள். இதெல்லாம் என்னதான் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் தமிழ்லையும் அவங்களுக்கான ரசிகர்கள் உண்டு. விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தனா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியும். ஈவன் அவங்க காம்போவாக நடித்த படங்கள் தமிழ் எப்படி ஓடிச்சுன்னு நமக்கு தெரியும். அதுலேருந்து ராஷ்மிகாவுக்கு தமிழில் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பட்டாளமே இருக்காங்க. அப்படி தான் வாரிசு திரைப்படத்தில் தளபதியோடு இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இப்படி நிறைய படங்கள் தமிழையே கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா சடால்னு தமிழ் பக்கமே வரதில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ராஷ்மிகாவுக்குமே தமிழ் பக்கம் வரதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சூப்பரான ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இதனால் இப்போ டேரக்டர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் வரிசையாக நிறைய திரைப்படங்களில் ராஷ்மிகா மந்தனா பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்காக ரெடியாக இருங்க. நான்
உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.